நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 89வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 89 34 ஜெபத்தோட திசையிலே கடந்துள்ளோம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றிலிருந்து எம்மை தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, ஓரகசபரா கரி 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 கரா, ஓ பரவரா ஓ பரிவரா ஓ வனசகனரா, சீனபாத்மோ தீவினிலே பாக்தனை தேற்றினீரே, பாத்மோ தீவினிலே பாக்தனை தேற்றினீரே, யானையும் தேற்றி ஆற்ற வாரம் இந்த வேளையிலே, யானையும் தேற்றி ஆற்ற வாரம் இந்த வேளையிலே, ஓ மரகசபரா அபவோபா அபரபரா ஓ பரகரா ஓ பரிகரா ஓ பரகசகரா, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரம் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரம் இந்த வேளையிலே, ரவா ரிபசபரா ரபரா பரபரபரா, ரே கரகரா ரே கரகரா ரே கரகசகரா, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, யாம் நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமொற்று விரும்பி வந்தேன் தன் பாதத்திலே, ஏக்கமொற்று விரும்பி வந்தேன் தன் பாதத்திலே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். சரி, இப்போ நம்ம சங்கீதம் 89வது அதிகாரத்தை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 34வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்போ உடன்படிக்கைங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம போன வாரம் பார்த்தாச்சு. அடுத்த வாசிப்போம். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லுகிறேன், அவன் சந்ததி. போதும், அவன் சந்ததி. இன்னைக்கு நம்ம இதான் பார்க்குறோம். சந்ததி அப்படின்னா என்ன அர்த்தமா? உலகத்துல ரொம்ப முக்கியம் அதான். இப்ப ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நான் சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி யார் அவங்களுக்கு முக்கியம்? கல்யாணம் ஆன உடனே பிள்ளை பிறந்த உடனே அப்ப அம்மா அப்பா என்னாச்சு? இப்ப பிள்ளைகள்ங்கிறது அவங்களுக்கு அப்படியே உயிர் மாதிரி. என் மகெல்லாம் சொல்லுவா, எப்ப நான் வாழ்றேன் இந்த பிள்ளைகள் காட்ட போறேன். யாருக்காண்டி? பிள்ளைகள் காட்ட போறேன். இந்த ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அது பார்த்து சந்ததியை பார்க்குறேன். யாரை பார்க்குறாரு? நான் ஆண்டோட இருக்கிறதுனால 5 சந்ததியை பார்த்துட்டேன். முதல் யாருன்னா என்னுடைய தாத்தா, அப்பாவுடைய அப்பா. அவர்தான் லைசாண்டர், ஃபர்ஸ்ட் லைசாண்டர். அங்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அங்கே, புரியுதா? அவர் தான் லைசாண்டர். ரெண்டாவது என் தகப்பனார் ஹெர்பர்ட் லைசாண்டர், 2வது சந்ததி. 3வது நான் ஒரு சந்ததி, என் மகா ஒரு சந்ததி, பேரப்பட்டிருக்கேன். 5 சந்ததியை நான் பார்த்தேன். புரியுதா? நீ 6வது சத்தியத்தை பார்க்க ஆண்டவர் கிருபை பாராட்டும், அது கஷ்டமே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய கிருபை வேணும்.
புரியுதா? இப்போ இந்த கிருபையில ஆண்டவர் எதை பார்க்குறாருன்னா சந்ததி. ஆனா சந்ததிக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றாருன்னா வாசகம், அவன் சந்ததி இது ஆண்டவருடைய ஆசை. சரியா? எல்லாருக்கும் 100 மார்க் அவங்க ஆசை இருக்கும். யாருக்கு 100 மார்க் கிடைக்கும்? படிச்சாருன்னா கிடைக்கும். ஆசை தான் இருக்கா? அதுபோல எல்லாருக்கும் என்னன்னா சந்ததி என்றென்றைக்கு இருக்கணும். அப்புறம் சூரியனை போல அப்படின்னு சொல்றான்னா ஆண்டவர் தன்னை சூரியனாக காட்டுகிறார். அவர் ஒரு சூரியன், நீதியின் சூரியன். அந்த மாதிரி இருக்கிறார். அடுத்து சந்திரனை போல. சந்திரன்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு லைட் கிடையாது. அது எங்க இருந்து லைட் எடுத்துக்கிறோம்? சூரியன். நம்ம அப்படித்தான், நமக்குன்னு ஒரு இது கிடையாது. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவனி போகும்போது கழுத மேல போகிறார், தெரியுமா? அந்த கழுத மேல போகும்போது கழுதைக்கு என்னெல்லாம் மரியாதை அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் விரிக்கிறாங்க, அந்த கொப்பெல்லாம் வெட்டி போடுறாங்க, ஓசனாடா பாடுறாங்க, ஒரே ஹாப்பியா போயிட்டு இருக்கு. இறங்கின உடனே மரியாதை போச்சு. அப்ப ஆண்டவர் இந்த கழுத மேல இருந்தா தான் இருந்தது. நான் ஒரு கழுத, என் மேல ஆண்டவர் இருந்தா தான் எனக்கு பதில், இல்லைன்னா வேஸ்ட். அதனாலதான் சந்திரனை போல என்றென்றைக்கும் உறுதியாக இதுதான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு சந்ததி. இப்ப இதெல்லாம் யாருக்கு சொல்லணும்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். தாவீதுக்கு. அப்படிதானே? தாவீதின் சந்ததினா அது யாரா இருக்கணும்? சாலமோன். டைரக்ட் நம்ம இல்லைன்னு சொல்லல. சரி, இப்ப நம்ம தாவீது மகனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணும் அதான் அவங்க பார்த்தோம். என் தகப்பனா ஏகப்பட்ட அட்வைஸ் எனக்கு பண்ணுவாங்க. ஒரு அட்வைஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். எங்கப்பா அட்வைஸ் சொல்லுவாங்க, டோன்ட் கோ பிஹைண்ட் மணி, கோ பிஹைண்ட் மணி, யூ டூ யுவர் ஒர்க், மணி வில் கம் பிஹைண்ட். உன் வேலையை பாரு, பணம் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக். இது எங்கள் அப்பா சொன்ன அட்வைஸ். இதை ஒரு சர்ச், நான் ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறதுக்காக போனேன். அப்போ லைசாண்டனோட அவர் என்னை பார்த்து கேட்குறாரு, சார் யாரை கேட்டாலும் லைசாண்டர் ஆஸ்பத்திரி இருக்கிறாங்க, இல்லை சார் ஊரில் வேறு ஆஸ்பத்திரி கிடையாதா? அவர் அங்கே இப்படி பேசிட்டு இருக்காரு. அவர் யார்? ஒரு ஜட்ஜி. நான் சொன்னேன், அதே ஆஸ்பத்திரி இருக்குது சார், என் தகப்பன் 90 இறந்தார். அப்போ எனக்கு அந்த ஒரு வார்டை சொன்னார், இன்னைக்கு வர நான் சார் இந்த இவ்வளோ பணம் கிடையாது, பில்லு கொடுப்பேன், அவன் கொடுப்பான், குறைக்கச்செல்லாம் குறைச்சிட்டு போயிட்டே இருக்கும், அவன் இன்னும் 2 பேஷண்ட்டை கொண்டலான்ட்டு. அவர் சொல்கிறாரு, இதுதான் காரணம், உன் தகப்பனார் 90க்கு முன்னாடி சொன்ன அட்வைஸை இன்னும் ஞாபகம். இங்கே தாவீது மகனாகிய சாலமோனுக்கு அட்வைஸ் பண்றாரு. அதான் இன்னைக்கு பார்ப்போம். அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணா ஆண்டவர் என்ன செய்வாரு? உறுதிப்படுத்தி வைக்கிறார். 1 நாளாகமம் 28:9 பக்கம் 540 540 பக்கம். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது. என் குமாரனாகிய சாலோமோனே. ஃபர்ஸ்ட் அட்ரஸ். இப்போ நீங்க ஒரு லெட்டர் எழுதுறீங்க, ஃப்ரம் டு. இப்போ நான் இந்த மெசேஜை சொல்றேன், இது எத்தனை பேர் போகணும் உங்களுக்கு தெரியுமா? பலருக்கு இது போகுது. நான் எப்படி சொல்றேன்னா, நான் திருவனந்தபுரத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு என்னை விட கொஞ்சம் வயசு கம்மியான ஒரு அம்மா, நீங்கள் சுகுணாபாய் மருமா தானே, உங்கள் மெசேஜை நான் ரெகுலராக பார்ப்பேன், எனக்கு தலை சுற்றிடுச்சு. அப்போ ஆமாம், யூடியூப் உலகம் முழுவதும். அப்போ இங்கே என் குமாரனாகிய அவனுக்கு மட்டும்தான். யாருக்கு மட்டும்தான்? மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அப்போ சந்ததியில் ஃபர்ஸ்ட் யாரு? சாலமோன். இதில் மொத்தம் 8 குறிப்புகள் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் பைபிளில் பார்த்துட்டு நம்பர் 1, 2, 3 மட்டும் சொல்கிறேன். முதல்னா என் குமாரனாக சாலமோனே. 2வது நீ உன் பிதா தேவனை அறிந்து. நம்பர் 2. 3வது உத்தம இருதயம். 4வது உற்சாக மனது. 5வது கர்த்தர் எல்லா இதயத்தையும் ஆராய்கிறார். 6வது நினைவின் தோற்றத்தை அறிவார். 7வது நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுட்டா அவர் உன்னை விட்டுருவார், என்றென்றைக்கு விட்டுருவார். 8 குறிப்புகள் நம்ம பார்க்கணும். 8 குறிப்புகள் மூலமாக இதை சாலமோன் செய்தா ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த கையை விட்டுறாதீங்க, கையில் வச்சுக்கோங்க. சங்கீதம் 89வது அதிகாரம்
36, 37 2 அவர் செய்வார். அவன் சந்ததி என்றென்றைக்கு இருக்கும். அந்த சந்ததி என்றென்றைக்கு வைக்கிறது யார் வேலை? அவர் வேலை. அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். அது யார் வேலை? அவர் வேலை. 37 சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியா இருக்கும். ஆகாய மண்டல சாட்சியை போல உண்மையாயிருக்கும். இவ்வளவு செய்ய வேண்டியது யாரு? ஆண்டவர். ஆனா சாலமன் செய்ய வேண்டியதுல குறிப்பு நம்பர் 1 எழுதிக்கோங்க. என் குமாரனே, இது உறவு மாற்ற முடியாத உறவு. என்ன மாற்ற முடியாத உறவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் நீங்க கேரளா போனீங்கன்னா அங்க அப்பான்னு சொல்லி எல்லாம் கூப்பிடுவாங்க. நான் எங்க அப்பா யாரு கூப்பிடுவா அப்பான்னு? என் பிள்ளை நான் தான் எங்க அப்பா கூப்பிடுவேன். ஆனா கேரளாவில் பெரிய கூத்து. கொஞ்சம் வயசானவங்கன்னா அப்பா அப்பா பண்ணுவாங்க. ஆனா சொத்து போகும்போது யாரு சொல்லுவாங்க? நம்ம இந்த அப்பா நம்ம குட்டிக்கிட்டுக்கெல்லாம் கிடையாது. அப்படித்தானே? அந்த உறவு மாற்ற முடியாத ஒன்று. சாலமோன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சமாதானத்தின் அடையாளம். சாலமோன் வாழ்ந்த காலத்துல என்ன கிடையாது தெரியுமா உங்களுக்கு? யுத்தம் கிடையாது. அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு நான் ரொம்ப வசந்தத்துக்குள்ள எல்லாம் போகிறேன். தேடி தேடி தேடிங்கிறாங்க. நான் சொல்றது மட்டும் கேட்டுவாங்க, வேற குறிப்பிடுத்துவாங்க. அவங்க எல்லாம் திராட்சை செடிக்கு கீழே அத்தி மரத்துக்கு கீழே சந்தோஷமா வாழ்ந்தாங்க. வேதத்தை வாசிச்சுக்கிட்டு ஹாப்பியா இருந்தாங்க. இப்ப ஈராக்குங்கிற இடத்துல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? என்ன பிரச்சனை? என்ன? ஈரான் வார், யுத்தம். அங்க மணி வேல்யூ குறைஞ்சி ஒரு பாக்கெட் பால் வாங்கணும்னா நீங்க 1,20,000 கொடுக்கணும். எவ்வளவு? ஒரு பாக்கெட் பால். தங்கத்தை மறந்துட வேண்டியது. இப்படி அவங்க எல்லாம் வேலைவாசி கூட கொமனிங்கிற அந்த ஆளுக்கு லீடருக்கு அகேன்ஸ்ட் இருக்காங்க. இப்போ அமெரிக்கா யுத்தத்துக்குள்ள வரும். இப்போ சமாதானம் இருக்குமா? இருக்காது. ஆனால் இங்கே என் மகனேன்னு சொல்லிட்டு சாலமோன் யாருன்னா ஒரு உடன்படிக்கை, அது ஒரு அடையாளம். என்னுடைய அடையாளம் உடன்படிக்கை. சரி, இந்த உறவு மாறுமா மாறாதா? கரெக்டு. ஒரு உதாரணம் சொல்றேன். யாரை பேசுறீங்க? பேரத்தை சொல்லக்கூடாது. பேரை சொன்னா மெசேஜ் பண்ணி ஒரு அம்மா நம்ம ஆஸ்பத்திரி மக லவ் மேரேஜ் பண்ணிட்டான். இந்த அவனே சிரிக்கிறான். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, செத்தாலும் மூஞ்சில் விடக்கூடாது சொல்லிச்சா. பிள்ளை பிறந்த உடனே அவத்த பொட்டிக்கிடுச்சு. புரிஞ்சு நான் சொல்லுது. இந்த செத்தால் நினைச்சக்கூடாது, யார் மூஞ்சில் விடக்கூடாது. அது மூஞ்சி செத்தவாடி இதை முடிக்கிறது. ஆனால் ஒரு முறிவு, கட்டான ஒரு முறிவு அவங்க கட்டணும். முறிவு கட்டாயிடுச்சு. 2 தீமோத்தேயு 5:10 பக்கம் 2:8. 2 தீமோத்தேயு 2:9-4 தேமா 5:10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து, இந்த 4:5 பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து திசைமறிக்கப்பட்டு போய்விட்டார். சரி, அப்ப இவ்வளவு நாளும் இந்த தேமா எப்படி அப்பா பிதாவே அன்பான தேவனை பாடியிருப்பாரு இல்லையா? பிரிஞ்சிருக்கிற பாட முடியுமா? அதான் இந்த உறவு உன்னதமான உறவு. ஆனா மாற முடியும். நானும் என் மனைவியும் உறவு இருக்கு. நாங்க டைவர்ஸ் ஆனா தான் உறவு புரியும். ஆகுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக உறவு மாறுமா? பேரு இல்ல, ஒரு அந்த தான் இருக்கும். மரணம் மாத்தம், எது மாத்தம்? அது வரை இப்படியே தான் இருக்கும். ஆனா இந்த உறவு மாற முடியும். சரி, குறிப்பு நம்பர் 1 எனக்கு. 2வது, நீ உன் பிதாவாகிய தேவனை அறிந்து. நம்ம அந்த வசனம்லாம் வாசிக்கிறீங்களா? எங்க இருக்குன்னு 1 தீமோத்தேயு 1 28வது அதிகாரம் 9வது வசனத்துல பிதாவின் தேவனை அறிந்து. இது என்னன்னா ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். இந்த அறிந்துங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு வக்கீல் நம்மளோட இருந்தால் இந்த வக்கீல் பிரிந்து போய்விட்டார். அந்த வக்கீல் பேர் என்ன? ரூபன். பேரே மறந்துட்டார். ராஜேஷ் பேரே மறந்துட்டார்.
ஆமாம் குண்டர். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு ஜட்ஜு வர்றாருன்னா, அவர் சப்போஸ் கும்பகோணத்தில் ஏதோ ஒரு ஊரில் இருக்கார், இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வர்றார், உடனே அவன் ஃப்ரெண்டுக்கு அனுப்பினான், எப்படி அந்த ஜட்ஜுன்னு, சூப்பரான ஜட்ஜி காட்டு கையில் போட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னாரு. வர ஜட்ஜு சூப்பரான ஜட்ஜா, யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் சில சமயம் மோசமான ஜட்ஜு வந்தாங்கன்னா கொண்டு விடுவானாண்டா அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ஜட்ஜு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாரை பற்றி தெரியும்? யார்கிட்ட கேட்குறாங்க? அங்கே வேலை பார்க்குறாங்க. இப்போ அந்த வேலை பார்க்குறவங்க சொல்லிடுவாங்க இவங்க எப்படி பண்ணுறது. ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி கிடையாது. அவர் அப்படிதான் இருக்கார், மாற மாட்டார். இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஆண்டவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. யாருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு? தாவீது. எடுப்பவன் அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22 13:22. பின்பு அவனை தள்ளி 181 பாபா 181 வாசிங்க. அவர் அவனை தள்ளி அந்த அவன் யார் அப்படின்னா ராஜா சவுல். அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவை எல்லாம் அவன் செய்வான் என்று அவன் குறித்து சாட்சி கொடுத்தார். எஸ். இப்போ மரியாதை கேட்டால் தெரியும். இவங்க ஒரு சர்டிஃபிகேட் அடிச்சு வச்சுப்பாங்க. ஏமா இருக்கம்மா சர்டிஃபிகேட் போகிறவங்கலாம் கேட்பாங்க, பிரிண்டட் சர்டிஃபிகேட். அது யார் கொடுப்பாரு? எவனாலும் சரி கேட்டான்னா உடனே அரிசிவார் வேற ஃபில்அப் பண்ணி அது என்ன வருவான்ல பெஸ்ட்டு பெஸ்ட் எல்லாத்தையும் போட்டு அது சொல்ல காசாக பணமானா போய் கிட்ட சாவராடி அப்படின்னு எழுதி கொடுத்துருவாரு, கைச்சு போட்டு கொடுத்துருவாரு, புரியுது. ஆனால் ஆண்டோட்ட போய் என்ன செய்ய முடியாது. சார் ஆண்டவரே நான் துப்புதுங்க அவட்ட போய் பார்க்க போயிடாது, சரியா? அதனால தான் இப்போ 13வது அதிகாரம் என் இருதயத்தை கேட்டோம். இப்போ நம்ம ஆண்டவர் எப்படி அறிந்து கொள்ளணும்னா பவுல் அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்றாரு. எபேசியர் 1வது அதிகாரம் 17 2:6-4 2:6-4. முதல்ல நம்முடைய கர்த்தர் யாருமா? இப்ப ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் வந்தார்னா அவர் என்ன சொல்லுவாரு? என் கடவுள் தான் என் பெருசுன்னு அவர் சொல்லுவார். இங்க ஒரு உறவு முதல் நான் உங்களுக்கு சொன்னேன் என் குமாரன். இப்ப அது என்னதான் வருது? என் கடவுள். மகிமையின் பிதாவுமானவர். இந்த மகிமையின் பிதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மகிமைங்கிறது என்ன? மகிமைங்கிறது என்னதுன்னா அது கிருபை காப்பா. மகிமைங்கிறது இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் வர்றாரு, அவர் நம்மள மாதிரி இருப்பாரு வேற மாதிரி இருப்பாரு? நம்மள மாதிரி. ஆனால் வேற மாதிரி. கலெக்டர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், இந்த பின்னாடி இருக்கிற குவாலிஃபிகேஷன் தான் மகிமை அவங்களுக்கு. அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? எலெக்ஷன் வருதா? எலெக்ஷனுக்கு அப்புறம் அது இருக்குமா போவோம்னா ஆண்டவர் தெரியும். ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த மகிமை பிதா ஃபார் எவர் மகிமையில. அடுத்த வாசிங்க. தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானம். தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இவ நான் ஒரு மனுஷன், என்னை பற்றி நான் நிறைய இது மைனஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். சொன்னேன்னா என் கூட இந்த பொண்ணு இருக்கா, இவருக்கு தெரியும் இவர் என்ன செய்கிறாரு, யார்கிட்ட பேசுகிறாரு. ஒரு பேஷண்ட் உள்ள வரும், நான் வந்து இவ்வளோ வெளியில் போவோம் அப்படின்னு சொன்னால் அவன் நினைப்பா ஓ இவருக்கு ஏதோ ஒரு தவறான அதுக்கிட்ட என்ன செய்கிறாரு வெளியே போய். அந்த பேஷண்ட்டே நீ வெளியே போன சொன்னால் நான் ப்ரிப்ஷன் கொடுத்தா நீ போக முடியும், நீயே போவியா? அவன் போய் சொன்னால் போக மாட்டியா? அவள் இவனுக்கு தெரியும் யார் வருவா, யார்கிட்ட எப்படி பேசுவார் தெரியும். இது எப்படி தெரியும் அவளுக்கு? கூடவே இந்த பாப்பாவுக்கு தெரியுமா? இவளுக்கு தெரியும் சரிங்களா? இந்த ஆண்டவரோட நீங்கள் இருக்கத்தான் அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னா இது உங்களுக்கு தெரியும். ஞானத்தையும் தெளிவையும் அறிக்கிற ஆவியை உங்களுக்கு அது தெளிவுன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்போ 1 ராஜாக்கள்ல 18வது அதிகாரத்தில் அவங்க 2 நினைவுகள் நடக்கும். பாகாலும் கடவுள், யெகோவாவும் தெய்வம் இப்படி நடந்தாங்க. அதெல்லாம் ஒன்று பாகாலாம் அங்கே அதான் அது தெளிவு கிறிஸ்டல் கிளியர். எல்லாத்தையும் இப்போ வாசனை டைம் இருக்காது. கடைசி ஒரே ஒரு வாசனம் 19 பார்த்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள். பிரகாசமுள்ள மனக்கண்கள்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன்னா போடலையா? ஏன் கண்ணாடி போடாமல் எனக்கு வாசிக்க முடியுது? லென்ஸ் கேட்ராக்ட் பண்ணி உள்ள லென்ஸ் இருக்குது.
வெளியே இருக்கு அவளுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா நட்சத்திரத்து புரியுதா வயசு பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். அது மேட்ரு இதுதான் புரியுதா எனக்கு மண்டையில் முடிவு இருக்குல்ல இதெல்லாம் இது அவளுக்கு எப்படி தெரியும் எஸ் உனக்கு தெரியுமா உனக்கு தெரிஞ்சுக்கிச்சாப்ப இல்லை என்ன இருக்கு லென்ஸ் இருக்கு ஆமாம் சரி 2 குறிப்பு உங்களுக்கு சொல்லியாச்சு 3வது இது என்ன பெரிய ரகசியம் சரியா 3வது குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம் வாசிப்போம் உத்தம இருதயம் 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9ல் உத்தம இருதயத்தோடு இந்த உத்தம இருதயங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்குற யாராவது பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்க என்ன கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஹார்ட் பீட் சரியா ஹார்ட் பீட் கேட்கும் எங்கள் அப்பா ஒரு பயங்கர ஒரு காமெடி சொல்லுவாங்க அதுதான் அந்த மாதிரி காமெடிலாம் வெளியிலே சொல்லக்கூடாது இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கு ஒரு பேஷண்ட்டு சாத்தூர்லேருந்து எங்கள் அப்பா பார்க்க வர்றார் அவர் அவ்வளோ நாள் சிஎம்சி வெள்ளூருக்கு தான் போவார் வேற எங்கேயும் போய் வைத்தியம் பார்க்க மாட்டார் அவர் சார் என் ஹார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவர் வச்சுட்டு எங்கள் அப்பா கண்ணை மூடிட்டு ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பார் அவர் பிரச்சனையை ஆனால் ஸ்ட்ரென்த் எங்கே இருக்கும் ஆமாம் சார் லங்ஸ் எப்படி இருக்க பாருங்க கேட்பேன் ஆனால் இந்த பக்கம் வச்சாங்க இப்படி திடீர்னு என்னன்னா கரெக்டான ஒரு சவுண்டு கேட்கும் என்ன சவுண்டு மருமகன் வந்துட்டான் இந்த அதுக்குன்ட்டு பார்த்தா நின்று சவுண்டு பார்த்தா கண்ணை மூடுங்க சவுண்டு பார்த்தா அந்த இடத்துக்கு எங்கேயும் சொல்லிடுறாரு அப்பா கண்ணை மூடுங்க சொல்லிடுறாரு கரெக்டான சவுண்டு இருக்குது வெளியில சொல்றது பண்ண முடியாது இது எதுக்கு சொல்றேன் என்னன்னா அவருக்கு என்னன்னா என்னை இப்படி ஸ்ட்ரெத்தை வச்சு ஒரு 1/4 மணி நேரமா என்னை பார்க்கணும் எவ்வளோ நேரம் ஒவ்வொன்றும் நான் கேட்பேன் நீங்க என்ன சொல்லணும் நல்லா இருக்குன்னா இது எதை வச்சு கேட்கறது அந்த ஆண்டர் ஸ்டெத்தஸ்கோப்பெல்லாம் வச்சு கேட்க மாட்டோம் அவர் எதை வச்சு பார்ப்போம்னா நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 3வது வசனம் வெள்ளியை குகை பொன்னை குடம் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் அவர் சோதிக்கிறார் அவர் பரலோகத்தில் இருப்பாரு நான் என்னத்துக்கு இதை சொல்றேன்னு யாருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் ரைட் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 6வது 1 ராஜாக்கள் 11:6 பூர்ணமாய் பின்பற்றினது 2 வித்தியாசம் பின்பற்றதுல பூர்ணமாய் பின்பற்றுறது அப்படின்னா என்ன சொல்லுங்க முழுமையா உங்களுக்கு எல்லாம் நிறைய பிரச்சனைகள் கிடையாது உங்களுக்கு எனக்கு பிரச்சனை என்னன்னா இந்த பைபிள் இப்போ நான் என்ன செய்ய வேண்டியிருந்தேன்னா நீ சொல்லுங்க திங்கட்கிழமை நான் என்ன மெசேஜ் போட்டேன் நீ சொல்லுவாங்க திங்கள் வியாழன் பாப்பாக்கு கவலையே கிடையாது எதை கவலை கிடையாது உனக்கு தெரியுமா மரியாள் அதெல்லாம் தெரியாது மரியாள் போன வாரம்லாம் மரியாள் எனக்கு பேர் தாங்க மைண்ட் எங்கேயோ ஓடிட்டு இருக்கு அவர் ரிசீவே பண்ணலைங்கிறது எனக்கு எங்கேருந்து பார்த்தா தெரியும் எங்கே பார்த்தா தெரியும் அப்போ நீங்கள் நேம் ஆஃப் த கடை நீங்கள் மண்டியில் வச்சுக்கீங்களே அப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் வந்து முழு இருதயத்தையும் கேட்குறேன் முழு ஆத்மா முழு பலம் நான் உட்காந்து திரும்ப நான் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கேன் எதை எழுதிட்டு இருக்கேன் நாகத்தம் அதில் எனக்கு பயங்கர சந்தோஷம் காலையில் லாங்குவேஜ் எழுதணும் அப்புறம் அதிலே செய்தி எழுதணும் சண்டே இது எழுதணும் இனி அடுத்த வார செய்தி எப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஆண்டவர் இது பார்த்து முழு இருதயத்தை கேட்குறேன் அது மாதிரி தான் உத்தம இருதயம் சரி 4வது குறிப்புக்குள்ள வரும் 4வது குறிப்பு என்ன நேரம் சொல்லி பார்ப்போம் உற்சாகமானது அது நாங்கள் உற்சாகமானது இந்த உற்சாகமானது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன் இன்னைக்கு எங்கள் பாஸ்டர் அருமையான சொன்னாங்க உங்களுக்கு என்ன அதில் பிடிச்சிருந்துச்சு எல்லாம் பிடிக்கும் ஆனால் எனக்குலாம் வேற மாதிரி ஸோ அவர் சொல்லிட்டு வழக்கமாக அங்கேருந்து அப்படியே ப்ளஸ் பண்ணிடுவார் எங்கேருந்து இன்னைக்கு என்ன பண்ணால் அப்படி நடந்து வந்தார் எங்கே நடந்து வந்தார் நான் நேராக போய் ஒரு வணக்கம் வச்சு பாஸ்டர் இங்கேருந்து சந்தோஷமா இருக்கேன் எங்கேருந்து சந்தோஷமா இருக்கேன் எல்லாருக்கும் அப்படி இருக்குமா எல்லாருக்கும் எனக்கு எங்கேருந்து அவர் அங்கேருந்து செய்தி சொல்லும்போது என்னை பார்ப்பாரு ஏன்னா நான் அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணேன் எழுதும்போது கட்ட நான் அவர் என்னென்ன சொல்கிறாரோ
அப்படியே என்ன செய்வேன், எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்படி எழுதுவேன்னா அவருக்கு புரியும். அப்போ ஒருத்தன் தூங்குவானா இல்லையா, செல்போன் பண்ணி நோட்டிக்கிட்டு இருப்பான், எங்கேயாவது வேலைக்கு பார்ப்பான், பொம்பளை பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருப்பான், என்ன வச்சுவாங்க, அவங்க மேலெல்லாம் அவர் கண்ணு போகாது. யார் அந்த உற்சாகமானதோ, இப்போ பாருங்க 2 வசனத்தை காட்டுறார். ஆண்டவர் யாரை உற்சாகமாக பார்ப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 3வது வசனம். 1 ராஜாக்கள் 9 கர்த்தர் அவனை நோக்கி நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டேன். அப்ப சாலமோன் ஜெபம் பண்றாரு, ஆண்டவர் கேட்டார். அப்புறம் நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் இன்னத்தில் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னால் மகிழும். என் கண்கள் என் இருதயம். அப்ப புல்பெட்ல இருந்து ஜோர்டானியல் பாஸ்டர் சொல்றத யார் கண்கள் கேட்குது? என் இருதயம், என் ஹார்ட். இது 2 கனெக்ஷன் இருக்கும். இதுதானே நான் என்னத்தையாவது யோசிச்சுட்டு மண்டியை சொல்லிக்கிட்டு எதனால உள்ள போகாது. பாஸ்டர் எங்க இருக்கணும், அவர் கண்ணும் இருதயமே வந்து செய்தி என்ன செய்யணும், சொல்லணும். 2மே ஒன்று இணைஞ்சிடணும். இதை ஒரு கையை வச்சுக்கிட்டு 8:29 வாசம். 1 ராஜாக்கள் 8:29. இப்போ சாலமோன் இப்படி ஒரு ஜெபம் பண்ணிருக்காரு. என்ன ஜெபம் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆமா, உமது அடியே இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பார் இருப்பதாக ஜெபம் பண்றாரா? 52வது வசனத்தை வாசி. அவர்கள் உங்களை நோக்கி வேண்டிக் கொள்ளும்படியெல்லாம் தேவரே அவர்கள் செய்யும்படியாக உங்களுடைய கண்கள் உமது அடியான் வேண்டுதலுக்கும் அப்ப அந்த கண் எப்போ எங்க இருக்கணும்? சரி, இவர் சொல்லணும், முடிக்குவார். அறுத்தொல் இந்நாள் இருக்கிறதை போல நீங்கள் அவர் கட்டளையை நடந்து அவர் கற்பனையை கை கொண்டு உங்கள் இதயம் தேவனாய கர்த்தரோடு உத்தமமா இருக்கப்படும் எல்லாம் சொல்லுவாரு. சொல்லிட்டு என்ன செஞ்சாரு நீங்க கேட்டீங்கன்னா, 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் வரும்போது 4 சாலமோன் வயது சென்ற போது, 1 ராஜாக்கள் 11:4 சாலமோன் வயது சென்ற போது மனைவிகள் அவருக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? 700 மணமனையாட்டுகள், 300 700 ஒய்ஃபு, 300 ஒன்றை வச்சு சமாளிக்க. அதாங்க, அதாவது இது எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே இப்போ நீ ஒரே சினிமா பார்க்கறதுக்கு 2-3 சினிமா பார்க்கணும். சினிமா மாற வர பார்த்தது ஒரே சினிமா பார்க்க முடியும், ஒரே இது பார்ப்பாங்க, திரும்ப பார்க்க. அது மாதிரி தான் வெரைட்டி பார்த்தது, வெரைட்டி ரைஸ். புரியுது அவங்களுக்கு? சரியா? அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவன் இருதயத்தை அந்நியத்தை சாய பண்ணினார். அப்ப அந்த இருதயம் உத்தம இருதயமா இருக்கணும்னு அவருக்கு ஆசை தான். வந்தவர் செஞ்சுட்டாங்க, சாச்சா. அப்ப தப்பு யாரு மேல? அப்போ எனக்கு சரி, 4 குறிப்பு முடிச்சேன். 5வது குறிப்பு பார்க்க போகிறோம். எல்லா இருதயத்தையும் ஆராய்ந்து. இந்த எல்லா இருதயத்தையும் ஆராய்னா அவர் எதுக்காக ஆராய்ந்து என்ன செய்யறாருங்கிறத பார்க்க போறோம். வாசிக்கணுமா? ஏசாயா, எரேமியா 17வது அதிகாரம் 10வது 17 10 பக்கம் 896 பேஜ் நம்பர் 896. நானே என்ன அர்த்தம் சொல்லுங்க? அவர் மட்டும்தான், வேற யாராலும் அதை செய்ய முடியாது. நானே ஒவ்வொருவருக்கும் அவனாவும் பணிகளும் செய்தியின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறோம், உள்ளந்திரியலை சோதிக்கிறோம் மகிழ்கிறேன். பாத்தீங்களா? ஆண்டவருக்கு என்ன ஆசைன்னா, உள்ளந்திரியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? எதுக்குள்ள என்ன இருக்கு? எனக்குள்ள இப்ப நான் எனக்கு இந்த எபிரேயர் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் முந்தி எங்கேயாவது ஒரு வார்த்தை அதை சொல்லி வச்சுட்டு பயங்கரமா பந்தா பண்ணிட்டு இருக்கேன். பார்த்துருக்கீங்களா? இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இவர் ரொம்ப ஆசைப்படுறான்ட்டு எங்கள் பாஸ்டர் மூலம் ஒரு பைபிளை கொடுத்தாரு, டிக்ஷனரி. அன்னைக்கு என்கிட்ட சொல்றாரு, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு இந்த இதுக்கு கிறிஸ்மஸ் கீதா ஆரம்பித்தார். என் தோழை இஸ் மை ஸ்டூடெண்ட், ஹீப்ரு ஸ்டூடெண்ட் சொல்றாரு. யார்கிட்ட? அவர் பெருமையாக சொல்றாரு. ஏன்னா அவர் புத்தகத்தை நான் யூஸ் பண்ணுறேன். தூக்கி தலைமாட்டில் சேர்ந்தாலும் சொல்ல முடியுமா? புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் சோதிச்சு யார் யாருக்கு என்ன தேவையோ ஆராயிறாரு. என்ன செய்யறாரு? இப்போ இன்னொரு காமெடி சொன்னேன். உங்கள் பொம்பளைகளுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு சேலை கடைக்கு போயிடுவாங்க, ஜாக்கெட்டு போவாங்க, அது மேட்ச் தருவாங்க. பார்த்துக்க, கிடைக்காதா? கிடைச்சாலும் வேற வேண்டாம்.
தேடி அவனை கிறுக்காக்கி விட்டுருவாங்க. மேட்சுக்கே இந்த கன்றா இருக்கு சரியா. சரி, 6வது பொறுப்பு நினைவு தோற்றம். 6வது வந்து இந்த நினைவு தோற்றம் என்னன்னா நீங்க புரிந்து கொள்ளணும்னா சங்கீதம் 139 4 139 4. என் நாவில் சொல் பிரபாவம், என் நாவில் சொல் பிரபலமுன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். பார்த்தீங்களா, நான் பேசுறதுக்கு அப்புறம் தான் என்னென்ன உங்களுக்கு புரியும். அப்படிதானே? ஆமா. என்ன நான் பேச போறேன் உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் என்ன செய்வேன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டடி இருக்குன்னா முதல்ல அது நான் உட்காந்து படிச்சுட்டு வருவேன். நான் உட்காந்து நீங்கள் யாராவது ஓதாவது படிப்பீங்களா? நீங்கள் வர்றதே பெரிய புண்ணியம். வாசிட்டு வர சொல்கிறேன். அடுத்த வாரமாக வர வேண்டாமா நீ? இப்போ நேற்று இவன் கேட்குறான் என்ன செய்யுதுன்னு என்கிட்ட கேட்குறாங்க. கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஆண்டவர் பேசுறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். என்ன தெரியும்? என்ன செய்தி கேட்க தப்பு இல்லை, தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் தாங்க சார். என்ன சொல்றேன்னா, இந்த பேசுறத சொல்றேன். செய்தி விடுங்க, செய்தி பிக்சட். இப்போ நான் நாளைக்கு என்ன செய்தி போட போகிறேன் எனக்கு தெரியும், எழுதி வச்சிருக்கேன், நோட்ஸில் இருக்குது இல்லையா? புரியுது உங்களுக்கு? ஆனால் இங்கே வருங்க 7 இல்லை சார் 6 வாசகம். இந்த அறிவு எனக்கு மிகுந்த எனக்கு எட்டாவது உயரமா இருக்கு. அதான் அப்படி ஆசை. ஆண்டவர் எவ்வளோ பவர்ஃபுல் காட்டுனான்னா, அவர் நான் பேசுறதுக்கு முன்னாடி இதைத்தான் பேச போறான்னு தெரியும். உங்களுக்கு எப்போ தெரியும்? பேசுறதுக்கு அப்புறம் தெரியும். இந்த அறிவு என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி இதான் நினைவு தோற்றத்தில். சரி, கடைசி ஒரு 7. நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். யார் முதல் தேடணும்? நம்ம தான் தேடணும். சரி, யோகிட்ட கேட்டா அதுக்கு அவர் விளக்கத்தை சொல்லுவார். யோகு 23வது அதிகாரம் 8 653. யோகு 23 8. நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணோம். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணோம். வலதுபுறத்தில் நான் அவரை. சரி, வேற ஏதாவது ஒரு பக்கம் இருக்கா? முன்னாடி, பின்னாடி, ரைட்டு, லெஃப்ட், வேற ஏதாவது? ஆனாலும் பத்தாவது நான் போக முடியும் அவர் அறிவா. அதாங்க. இப்ப நான் ஆண்டவரை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் என்னை பார்த்தா போதும். அவருக்கு ஒன்னே ஒன்று தெரியணும், எனக்கு ஒன்று தெரியணும். நான் என்ன போகிறேன், என்ன செய்ய போறேன்னு யார் தெரியும்? அவருக்கு. அடுத்த வசனம், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இந்த சோதிக்கிறதுனா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 13 15. 15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவருமே நம்பிக்கையா இதாங்க, இதுதான் கொன்று போட்டாலும் நம்பிக்கைன்னா என்ன அர்த்தமா? கொள்ளுவாரா? ஒன்னா நிம்மதியா பரவ போயிடலாம். புரியுதாங்க? ஏன்னா ஒரு இடத்துல ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. நம்முடைய எஃபர்ட்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய நற்கரையெல்லாம் பரலோகத்தில் இருக்குது. இந்த பூமியில் இருக்கிறவரை நமக்கு இந்த சோதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனால் அது நமக்கு நாம் அவர் மேலே வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு விசுவாசம். 13வது அதிகாரம் 15 வருஷம். அவர் இதை கொண்டு அடுத்து கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம். என் வழிகள் நடந்தோம்னா இப்போ நான் நேராக எங்கே போக வேண்டியது அது கிளியராக. கடைசியாக 8வது குறிப்பை பார்த்து நம்ம முடிக்கிறோம். நீ அவரை விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கு விட்டுருவார். என்றென்றைக்கும் என்னதுமா? நித்தியம். அந்த என்றென்றைக்குங்கிறதுக்கு நம்ம பைபிள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, எடுத்துக்கோங்க. என்னதுக்கு எடுத்துக்கோங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் அதிகாரம். 11வது அதிகாரம் பார்த்தோம் 308 308 ஃபுல்லாக இருந்தது விசுவாசத்தில். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. 32 33 எல்லாமே பெரிய பெரிய லிஸ்ட் இருக்குது. இதில் எத்தனையோ பேர்கள் பேர் இருக்குது. ஆனால் ஒருத்தர் பேரை மட்டும் பார்க்க முடியாது. சாலமோன், அவர் பேர் கிடையாது. அவருடைய வாழ்க்கையை நான் 3ஆக பிரித்து காட்டுறேன். அவர் யூத், இந்த யூத்தில் வந்து வச்சுக்கப்பட்ட புதுசு அந்த நேரத்தில் அவர் எழுதுனதுன்னா உன்னத பாட்டு. இந்த அளவுக்கு அவருடைய அன்பு அப்படியே அக்னி ஜுவாலை போல இருந்தாலும் எழுதுவார். எப்போ எழுதுவார்? அப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துருச்சு. நீதிமொழிகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீதிமொழிகள் மாதிரி ஈக்குவலாக ஒன்றும் கிடையாது. ஆனால் வயசாகிடுச்சு.
100 பொண்டாட்டியோட வாழ்ந்தாச்சு. அப்புறம் எழுது பிரசங்கி. பிரசங்கியில் என்ன இருக்கு தெரியுமா? மாயை மாயை மாயை. என்னைக்கு நான் எப்பவுமே நினைப்பேன், இவர் அன்னைக்கே செத்து போயிருந்தாருண்ணா. என்னைக்கு இந்த உன்னத பாட்டு எழுதும் போதே செத்து போயிருந்தா பரவாயில்ல போயிருப்பார். ஆனால் வயசாக வச்சிருந்த கடைசியில் என்ன ஆயிடுச்சு? மாயை. ஜெபித்து முடிப்போமா? மகா இறக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. சந்ததிகளை நீர் பார்க்கிறீர் ஐயா. ஒரு சூரியனை போல, ஒரு நட்சத்திரத்தை போல, ஒரு சந்தனை போல எங்களை வைக்க முடிய ஆசை. ஆனால் நாங்கள் அதற்கு பாத்திரராக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜனங்களுக்கு பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.